விவசாய சொந்தங்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண் பட்ஜெட் மிக சிறப்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த பட்ஜெட்டிலே வெற்றி என்ற பெயரிலே பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த பட்ஜெட் வெற்றியா அப்படின்னு கேட்டால் அது சொல்ல முடியாது. பட்ஜெட் வெற்றியான்னு சொல்ல முடியாது. ஆனால் திட்டங்களின் பேரில் வெற்றிகள் இருக்கிறது. அதுவும் எல்லினோ மூலம் மிகப்பெரிய அளவில் வறட்சி தமிழ்நாட்டுக்கு வரும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் 2 மாத காலமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது குறித்து இந்த பட்ஜெட்டில் வறட்சி வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், வறட்சிக்கான எந்த விஷயமும் இந்த பட்ஜெட்டில் பெருசாக இல்லை. 43,000 தார்ப்பாய்களை தருவதாக சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் விவசாயிகளின் எண்ணிக்கை என்ன, தார்ப்பாயின் எண்ணிக்கை என்ன? தார்ப்பாய்கள் ஒரு விவசாயிக்கு தருவது மூலம் அந்த ஒரு விவசாயிக்கு மட்டும்தான் பயனளிக்கும். ஆனால் அந்த தார்ப்பாய்க்கு பதிலாக குடோன்கள், அது சேமிப்பு குடோன்கள் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு 10 குடோன்கள் கட்டிவிட்டால் கூட இன்றைக்கி லட்சக்கணக்கான தானியங்களை நம்ம சேமிக்க முடியும். அதற்கான திட்டங்கள் எதுவும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, வறட்சி வருதுன்னு சொல்லும்போது சொட்டு நீர், ஸ்ப்ரிங்க்லர் போன்ற திட்டங்களுக்கும் மிக குறைவாகத்தான் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாலியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னாட்டுகளில் பார்த்திங்க அப்படின்னா பாலியோஸ் மூலம் இன்றைக்கி விவசாயம் மிகப்பெரிய அளவில் முன்னேறிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான திட்டங்கள் எதுவும் இந்த பட்ஜெட்டில் இடம் பெறலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்கு முட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு புது திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் வாழை விவசாயிகளுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா உரம் விலை இன்றைக்கி சொல்லாமல் கொள்ளாமல் மத்தியில் இந்தியா ஃபுல்லாக உரம் விலை ஏறிடுச்சு. ஸோ அந்த உரம் விலையை குறைப்பதற்காக இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான ஒரு முன்னெடுப்பும் அதிகமாக இல்லை. அது மிகப்பெரிய ஒரு மன வருத்தம். ஏன்னா உரவிலை சீமக்கருவேலை மரங்கள் அகற்றுவதற்கும் மிக குறைவாக 4 கோடி தான் ஒதுக்கியிருக்கீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி சீமக்கருவேலை மரங்கள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்துலேயும் ஒரு ஊர்லேயும் சீமக்கருவேலை மரங்கள் இருக்குது. அதை அகற்ற வேண்டிய கட்டாயம் இந்த ஆண்டு சூப்பர் எல்லினோவால் இருக்குது. அதற்கான நிதி மிக குறைவு. அதை செய்கிறோம், அதை தன்னார்வலர்கள் வைத்து நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் நம்ம தன்னார்வலர்களை நம்பி இருக்கணும்? மெயினான விஷயம் அதுதான். நம்ம ஏன் தன்னார்வலர்களை நம்பி இருக்கணும்? நம்ம அரசாங்கத்தின் மூலமாகவே அதை மரங்களை அகற்ற வேண்டியது மிக கட்டாயம். அதே போல் பண்ணைக்குட்டைகள் அமைக்கிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 500 விவசாயிகள் தான் பண்ணைக்குட்டைகள். தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த வருடம் வறட்சி வருதுன்னு சொல்லும்போது பண்ணைக்குட்டைகள், அதாவது சிறிய நீர்த்தேக்கமாக பண்ணைக்குட்டைகள் அமைத்ததில் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்கான முக்கியத்துவம் இல்லை. சூப்பர் எல்லினோ இந்த வருடம் வருகிறது என்பது மிக தெளிவான விஷயம். ஒருவேளை வறட்சி வந்தது அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்வோங்கிறது குறித்தும் பட்ஜெட்டில் இல்லை. அதாவது மேம்போக்கான ஒரு பட்ஜெட். ஒரு விவசாயிகளையும் கேட்டு போகிறாங்க. நான் விமர்சனமாக சொல்லலை. இன்றைக்கி விவசாயம் பச்சை துண்டு போட்டு விவசாயம் பண்ணுற ஒவ்வொரு விவசாயம் கேட்டு பாருங்கள், இந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும். என்னன்னா மெயினாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் 90% ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. அவ்வளோதான். அதை ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். 90% கடந்த ஆட்சி காலங்களில் அந்த திட்டங்களை அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஆண்டு அந்த கடந்த ஆண்டு காலம் மாதிரி இந்த ஆண்டு இருக்காதே. கடந்த ஆட்சி காலம் மாதிரி இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் இல்லை, மழை இல்லை. ஸோ அப்போ நம்ம அதே திட்டங்களை கடந்த இதில் வந்த திட்டங்களே திரும்பவும் செய்கிறதுனால நமக்கு எந்த பயனும் கிடையாது. புதிதாக இந்த சூப்பர் எல்லினோ குறித்தான எந்த விதமான விஷயமும் பட்ஜெட்டில் இடம்பெறாது. மிகப்பெரிய ஏமாற்றம், விவசாயிகளுக்கு முழுமையான ஏமாற்றம் தான். வேளாண் பட்ஜெட்டை குறித்து பேசக்கூடிய அளவிற்கு இந்த திட்டத்தை வேளாண் பட்ஜெட்டில் பற்றாக்குறை இருக்கிறது. பற்றாக்குறை தான் இருக்குது.